ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் தேசிய மேலா தின அரச விழா கம்பஹா பெரியமுல்லை அல்ஹிலால் தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி, பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, பிரதி அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜயந்த், முனீர் முலஃபர், அமைச்சர்கள், மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப், ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளும் தேசிய மேலாத் விழாவை அலங்கரித்தன. السلام عليك يا محمد نبي يا رسول الله. தேசிய மேலா தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் இதன்போது வழங்கப்பட்டன. தேசிய மேலா தினத்தை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரை ஒன்றும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தின் வரலாறு தொடர்பிலான நூலும் ஜனாதிபதியினால் இதன்போது வெளியிடப்பட்டது. இந்த நாட்டின் மக்கள் மீதும் மக்கள் சக்தியின் மீதும் நான் பலத்த நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றேன். நானோ அல்லது எனது அரசாங்கமோ எடுக்கும் எந்தவொரு தீர்மானமும் எந்தவொரு நடவடிக்கையும் இந்த நாட்டின் மக்களுக்கு எந்தவித அநீதியையும் விளைவிக்காது என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது. புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாரிய எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்படுவதையும் அத்தகைய குரல்களை உருவாக்க முயற்சிக்கப்படுவதையும் நான் அறிவேன். அந்த அரசியலமைப்பு திருத்தமானது முற்றிலும் எமது நாட்டின் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கான செயற்பாட்டை விரைவுபடுத்துவதற்கும் நீதியினூடாக எமது நாட்டின் சமூகத்தை செம்மைப்படுத்துவதற்கும் தேவையானதே தவிர அவற்றில் எதுவுமே இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி விளைவிப்பவை அல்ல என்பதை நான் உறுதியளிக்கின்றேன். எந்தவித அநீதியும் ஏற்படாது. மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கையும் நீதியை விரைவாக வழங்குவதற்கு தேவையான வேகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கமே காணப்படுகிறது. 2006 ஆண்டுக்கான வழக்குக்கு தீர்ப்பு 2026 தான் கிடைக்கின்றது என்றால் 2017 ஆண்டுக்கான வழக்கில் 9 வருடங்கள் கடந்தும் ஒரு சாட்சியம் கூட பதிவு செய்யப்படவில்லை என்றால் மக்கள் எப்போது நீதியின் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? அத்தகைய நம்பிக்கை எப்போதுமே ஏற்படாது. எனவே இந்த செயற்பாட்டை விரைவுபடுத்த வேண்டும். யார் எவ்வாறான எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் மக்களுக்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முடிவிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது அதனால் விளையக்கூடிய நன்மைகள், தீமைகள் மற்றும் ஏனைய புறக்காரணிகள் என அனைத்துமே அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக கலந்தாலோசிக்கப்படுகின்றன. தீர்மானம் எடுக்கப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பில் சகல பரிமாணங்களில் இருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் ஆராயப்படுகின்றன. ஆனால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இதேவழி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை திருத்திக் கொள்வதற்கும் நாம் எப்போதுமே தயங்க மாட்டோம். இது மக்கள் அரசாங்கம். இது எப்போதும் மக்களின் குரலுக்கு செவிமடுக்கும் அரசாங்கமாகும். நாட்டில் இனவாத பிரச்சினைக்கு இனி இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். இலங்கை நீண்டகால இனவாத மோதல்களினால் பாதிக்கப்பட்டிருந்தது. வடக்கு தெற்கே என சிங்கள, தமிழ், முஸ்லிம் பேதமின்றி எமது இளம் சந்ததியினர் இந்த இனவாத மோதலினால் உலகுக்கு விடை கொடுத்தனர், கொலை செய்யப்பட்டனர், உயிரிழந்தனர். மிகவும் கொடூரமான அனுபவம் எமக்கு எதை உணர்த்தியது? இலங்கைக்குள் இனி எந்த ஒரு வடிவத்திலுமான இனவாதமோ அல்லது இனவாத மோதல்களோ உருவாகுவதற்கு இடமளிக்க கூடாது என்பதையே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ இனப்பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். சம்பவங்களை சம்பவங்களாகவே கடந்து செல்லவும் விடலாம். ஆனால் சம்பவங்களிலிருந்து அனுபவங்களை திரட்டி அந்த சம்பவங்கள் இலங்கைக்குள் மீண்டும் ஒரு முறை ஏற்படுவதை தடுத்து அவற்றை எமது அனுபவங்களாக உருவாக்கிக் கொள்ளவும் வேண்டும். ஒரு அரசியல் இயக்கமாகவும் அரசாங்கமாகவும் நாம் அந்த மிகவும் அழிவுகரமான சம்பவங்களை எமது நாட்டில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அனுபவங்களாக மாற்றியமைத்துக் கொள்வோம் என நான் நம்புகின்றேன். எந்த ஒரு வகையிலான இனவாத அல்லது மதவாத மோதலுக்கும் இந்த இலங்கையில் இனி இடமளிக்கப் போவதில்லை என உங்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். இந்த நாட்டிலே இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்று ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற இந்த தருணம், நல்லிணக்கம் நிலவுகின்ற இந்த தருணத்திலே இந்த மாவட்டத்திலே தேசிய மீளா தின நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனங்களுக்கிடையிலான நல்லிணத்தை உருவாக்குகின்ற ஒரு அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மீளாத் விழாக்கள் மூலமாக ஒவ்வொரு பிரதேசமும் அபிவிருத்தி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள்
காணப்படுகின்றன. සැබෑ මනුෂ්‍යත්වය පිරිච්ච உண்மையான மனிதநேயம் நிறைந்தவர் யார், உண்மையான மனிதர் யார் என்பதை இறை தூதுவர் எமக்கு எடுத்துரைத்துள்ளார். தனது கைகளினாலும் தனது நாவினாலும் மற்றொருவரை காயப்படுத்தாத, தீங்கு விளைவிக்காத, வெறுப்பை பரப்பாதவர் தான் உண்மையான மனிதர் என்ற அந்த செய்தியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த 2 வருட காலப்பகுதியில் நாட்டின் அமைதிக்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே அணியில் நின்று இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் சமூக கட்டமைப்பு மற்றும் நாட்டின் அனைத்து துறைகளையும் சரியான திசையில் கொண்டு செல்வதற்காக நாம் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த அனைத்து முயற்சிகளிலும் உங்கள் ஒத்துழைப்பு எமக்கு அவசியமாகின்றது. අපි හැම කෙනාම එකතු වෙලා මේ සුන්දර ගමන යමු.